இது கண்ணீரின் கதையோ இல்லை காலத்தின் சதியோ மாறாதோ இந்த வேதனை தீராதோ இந்த சோதனை வாழ்ந்த வாழ்க்கை போனதே வாடும் காலம் ஆனதே தந்தை பாசம் நிலைக்குமே இருவர் பாசம் இல்லை என்றார் இறைவன் அருள் கிடைக்குமே யாருக்காக வாழ்வது யாரை நம்பி சாவது யாருக்காக வாழ்வது யாரை நம்பி சாவது யாருக்காக வாழ்வது யாரை நம்பி சாவது வாழ்வதா சாவதா வாழ்வதா சாவதா வாழ்ந்த வாழ்க்கை போனதே வாழும் ஆனதே இது கண்ணீரின் கதையோ எல்லை காலத்தின் சதியோ. ஆண்டவா இறைவா, நல்லவர் வாழக்கூடாது என்பதுதான் இந்த நாட்டின் தலையெழுத்தா? உள்ளத்திலே வஞ்சமும் உதட்டிலே பஞ்சபந்த சிந்த பேசும் கையவர்கள் அல்லவா இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள். என்னை போன்று நல்லவர் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் இடமே கிடையாதா? ஏழையாக பிறந்தது என் தவறா? ஏழையாக பிறந்தது என் குற்றமா? என்னை பெற்றெடுத்த தாய் தந்துதான் சின்ன சிறு வயதில் அனாதையாக விட்டிருந்து விட்டாங்க. என் தங்கையாவது எனக்கு துணையாக இருப்பார் நினைத்தேனே. என் தங்கையும் என்னை விட்டு பிரிந்து விட்டாலே. இந்த உலகத்தில் நான் யாருக்காக உயிரோடு வாழ வேண்டும்? நான் உயிரோடு வாழ்ந்ததே என் தங்கை காண்பானே. என் தங்கை இல்லாத இந்த உலகத்தில் நான் எதற்காக வாழ வேண்டும்?
இது என்னோடு ஏற்றுக்கொள், இது என்னோடு ஏற்றுக்கொள் தங்கா. என்ன இது? என் தங்கை இல்லாத இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தேன். யாரோ ஒரு பெண் அழுது கொண்டே வளவுச்சிக்கு செல்கின்றாளே, யார் பெற்ற மகளோ தெரியவில்லை. எப்படியாகிலும் அந்த பெண்ணை காப்பாற்றி ஆக வேண்டும். அம்மா போகாதீங்க, நில்லுங்க அம்மா. அந்த பெண் அழுது கொண்டே செல்கின்றார்களே, எப்படியாகிலும் அந்த பெண்ணின் உயிரை காப்பாற்றி ஆக வேண்டும். அப்பா இல்லைங்கம்மா. எதற்காகமா சாக துணிஞ்சிட்டீங்க? ஏமா சாக துணிஞ்சிட்டீங்க? இந்த உலகத்தில் நான் வாழ பிறந்தவள் இல்லை, நான் சாகத்தான் பிறந்தவள். நான் எதற்காக இந்த உலகத்தில் சாக பிறந்தவளா? அம்மா, துன்பத்தை கண்டு ஒவ்வொருவரும் இறந்து விட்டால் இந்த உலகத்துல யாருமே உயிரோடு வாழ முடியாதுமா. யாருக்குதான் துன்பம் இல்லை? ஏழைக்கும் துன்பம் இருக்குது, பணக்காரனுக்கும் துன்பம் இருக்குது, உயர்ந்தவனுக்கும் துன்பம் இருக்குது, தாழ்ந்தவனுக்கும் துன்பம் இருக்குது. நம்ம படைத்தானே அந்த ஆண்டவனுக்கு 1000 துன்பம் இருக்குது. துன்பத்தை கண்டு துவண்டு விடக்கூடாது. நீங்க யார் என்ற உண்மையை உரைத்தால் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செய்யறோமா. ஐயா, நான் யார் தெரியுமா? நான் ஒரு நாட்டு இளவரசி. ஒரு நாட்டு இளவரசியா? ஒரு நாட்டின் இளவரசிக்கே இந்த நிலையா? ஆமா. எந்த நாடு? உடைய பெயர் என்னம்மா? இதோ தெரிகிறது, மகேந்திரபுர நாடு. அந்த மகேந்திரபுர நாட்டு இளவரசி. என்னுடைய பெயர் தான் மகேஸ்வரி. பாவி, நீயாடா என்னை காப்பாற்ற வேண்டும், நீயா என்னை காப்பாற்ற வேண்டும். யாருடைய முகத்தை பார்க்க கூடாது, யாருடைய முகத்தில் வைக்க கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தேனோ, நீ என்னை காப்பாற்ற வேண்டுமா? முன்னால்தான் என் வாழ்க்கை அழிந்தது. பாவி 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 பாவி. இந்த பதிலுக்கு, இந்த கேள்விக்கு பதில் நான் யாரும் கேட்கறது. அவங்க மாட்ட அவங்க பேசிக்கிறாங்க. அடி பாவி, சாக போறவளை காப்பாத்துற நான் பாவியா? உன்னை யாரு காப்பாற்ற? ஏதோ என் கண்ணெதிர ஒரு உயிர் போகக்கூடாது என்ற மனிதாபிமானத்துல காப்பாத்தண்டி. ரொம்ப மனதாவே வேணும் உங்களுக்கு.
பாவி நயவஞ்சகி நச்சு பாம்பு உன்னையா நான் காப்பாற்றிருக்கணும். நாட்டில் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வாழ வழி இல்லாம தவித்துக் கொண்டிருக்காங்க. அவர்களெல்லாம் காப்பாற்றாமல் இந்த பட்டுபாவியை காப்பாற்ற நினைக்கும் பொழுது என் மனமானதை வெடிக்குதடி. ஆமா, என்னால் உனக்கு இந்த நிலையா? உன்னால்தான் என் வாழ்க்கை அழிந்ததுடா என்னால் பாவி. உன் வாழ்க்கை அழிந்து விட்டதா? காரணம் முகத்தை நான் பார்க்க மாட்டேன். பார்க்கவோ பார்க்காத. எப்படி எந்த விதத்தால முன்பொரு சமயத்திலே இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் உன்னுடைய தங்கையை கற்பழித்து கொலை செய்து விட்டான் என்று நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து என் தந்தையிடம் நீ நீதி கேட்டாகி அன்று என்னுடைய தந்தை சரியான நீதி வழங்கவில்லை என்று எந்த ஏழை என்னுடைய குடும்பத்திற்கு நீ பெருத்த சாபத்தை கொடுத்தாயே. நீ கொடுத்த சாபம் உண்மையாகி பலித்து விட்டது. செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கின்றேன். என் நாட்டு அமைச்சர் கருணாகம் சூழ்ச்சி செய்து பாலியல் விஷயம் கலந்து என்னுடைய தந்தையை சாகடிச்சுட்டான்டா பாவி. இந்த ஏழை கொடுத்த சாபம் உண்மையாகி பழித்து விட்டது. உன் தந்தை இருந்துட்டானா? உன் தந்தை செத்துட்டானா? அந்த விகாரி செத்துட்டானா? பாவி, இப்பதானே எனக்கு சந்தோஷமா இருக்கின்றது. ஒரு நாட்டு மன்னன் என்றால் என்ன, நல்லது எது கெட்டது என்று உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பார்க்கவே கூடாது. ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பார்க்கவே கூடாது. என் தங்கை என்ன மட்டும் விட்டு போறீங்க? ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பார்க்க கூடாது. என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சன் என்று பலமுறை எடுத்து கூறியோ. நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என்னை உதாசனப்படுத்தி விட்ட என் தந்தை. அடி பாவி, என் தங்கையை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? செல்லமா வளர்த்தேன். நீ ஒரு நாட்டு இளவரசியா பிறந்திருக்கலாம், என் தங்கை ஏழையாக பிறந்திருக்கலாம். ஆனால் எந்த குறையும் இல்லாமல் என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்தண்டி. என் தங்கையை கற்பழித்து கொலை செய்து விட்டான் படுபாவி உன் நாட்டு அமைச்சன். என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும், என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் என்று நீதிமன்றம் வந்தேன். நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என்னை உதாசனப்படுத்தினுடைய தந்தை என் தங்கையை பிரிந்த என் தந்தை பிரிந்த வேதனையா இந்த ஏழை என் வயிறிலிருந்து சாபத்தை கொடுத்தண்டி. நாட்டை இருந்து நாட்டு மக்கள் இருந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை மறந்து கட்டிய மனைவிருந்து நடு வீதிக்கு அனாதியாக போக வேண்டும் தான் சாபம் கொடுத்தேன். ஆனால் இந்த ஏழை தந்த சாபம் உடைய குடும்பமே சின்னாபனமாகிட்டது. ஏய், இனிமே நீ வாழ்ந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன, எனக்கு என்ன கட்டுப்படி படி. என்னங்க வாங்க உடன் பிறந்த அண்ணனை பிரிந்து பெற்றெடுத்த தாய் தந்தை இழந்து யாருமற்ற அநாதையாகி எதற்காக இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும்? உயிர் வாழக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மலை உச்சிக்கு வந்து என் உயிரிலும் எடுத்து துணிந்தேன். அப்படி என்னுடைய உயிரை விடப்படுது என்னை காப்பாற்றி எனக்கு மறுவாழ்வு நீங்க கொடுத்துட்டீங்க. ஆமா, இனி முதற்கொண்டு என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஏன் என் வாழ்வே உனக்காக, என் வாழ்வே உனக்காக. என்ன வம்பா போச்சப்பா, இங்கு வந்ததே தவறாகி விட்டதே, இந்த பெண்ணை காப்பாற்றியதே தவறாகி விட்டதே. உன் வாழ்வு எனக்கா? ஆமா, நானே வாழ்வதற்கு இடம் இல்லாம அழிஞ்சு இருக்கிறேன். இதுல உனக்கு எங்க நான் வாழ்வை கொடுப்பது? வேணாம்மா, இந்த காதல் கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காது. நான் சொல்லி தரேங்க. நான் வீட்டுக்கு போகணும், என்ன விடு. வெடிச்சாலும் விட மாட்டேன். உன்னோடு இந்த மண்ணோடு மாண்டு மடிப்பிடுவேன். மேல கை வச்சு பார்த்தே வரலையே. இந்த ஆம்பளைங்களை பொல்லாதவங்க நம்பவே முடியாது. ஆமா, பல பேர் பார்த்துட்டேன், யாரையும் பார்க்கல, இப்பதான் முத முறையா பாக்குறேன். அப்படி சீன் போடுங்க, உங்களை பத்தி தெரியாது. நீ எதுவும் என்ன பண்ண போற? நீ எதுவும் பண்ணாததா சரிதான். அம்மா, என்னதான் சொல்ல வரீங்க? முடிவா? நானும் எவ்வளவோ பார்த்துட்டு மாதிரி ஒரு பார்த்ததே இல்லை. நான் கேட்ட மாதிரியா? ஆமா, வாங்க. ஐயோ, என்ன பார்த்தா பயமா இருக்கு. நீ ஏன் மொழி இருப்பா? ஐயோ, ஐயோ, வாய் தந்தாலே பொய் பொய் பொய்.
ஜீவனை பிடிக்கவே இல்லை. ஈஸ்வரி, உண்மையிலேயே நேசிக்கின்றாயா? சத்தியமாக ஆ? ஆமாங்க. ஏன்னா, வாழ்ந்தால் உன்னோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு மாண்டு மடித்து விடுவேன். ஏடா இந்த காலத்துல பெண்களை நம்பவே முடியாதவர் எங்க இளைஞர்லாம் கேட்டு போய் இந்த காலத்துல ஆண்களை தான் நம்பவே முடியாது. காதலிப்பது போல் காதலித்து கடைசியில கைவிட்டு நாங்க போனீங்க ஆகும். நீங்க கைவிடாத இருந்தா சரிதான். ஒரு பொருள் அடைவதற்கு என்ன வேணாலும் செய்வீங்க. நீங்க உங்களை பத்தி தெரியாது. ஆமா, வானத்தை வில்லா கூட வழியில வளர்த்துருவேன். அந்த மாதிரி ஆளு நீ. சரி சொல்லு, என்னதான் முடிவா என்னதான் சொல்ல போற சொல்லு. என்னதான் முடிவா? என்னுடைய முடிவு என்ன தெரியுமா? ஐயோ, ஐயோ. என்னங்க உங்களை பார்க்க வருது.